Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள், அந்த திரையை உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்க அப்பா கண்ணன் ஒளிப்பதிவு எல்லாம். இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு 5 மணி, அதிகாலையில ஒரு 4 மணி, அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் நிற்கும் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம். அது யாருன்னா எங்க ஐயா நடிகர் திலக அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காப்புல. என்னடே ஐயோக்கிய பிள்ளைகளா, எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு. அந்த இதுல இத்தனை படம் நடிச்சோம், அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்ப எங்க அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் MS பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்லை. அது சின்ன இப்ப நீங்க அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த பையனை தம்பி சசியை இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நம்ம கோபமா வரும். அவ நிற்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், தமிழன்னு சாவி தூக்கி போட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல. அது இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளவு பெரிய இது, எப்படி சிலர் வருது இதெல்லாம். இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனா அங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்ல சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா என் குடும்பம் கிடமா, அதுனா சேச்சே போப்போ அதெல்லாம் கொலகார போய் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும், சாராயம் வச்சாதான் ஊரே நாசமா போயிடும், போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால குரல் நடிப்புல போய் பொருத்தி பேசுறதுங்கிறது, குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம். நானே எங்க ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் MS பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார், அது என் தம்பியோட இயக்கத்துல. இப்ப என்கிட்ட கேட்கிறார், நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்க அவனை கதாநாயகனா பாக்குறது இல்லை, எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான், அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருப்போம். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவரு. அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறத என்னோட இது. அந்த படத்துல என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும், என் தம்பி விமலுக்கும். அவ்வளவு சிறந்த ஒரு படம், அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு, அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா, அவங்க கேட்டேன், அவங்க பேரு கனிமொழின்னாங்க, அவங்க இப்ப சேஷ்வதா ஏதோ பேரை மாத்தி வச்சிருக்காங்க.
தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான். என்ன பண்றது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுங்கன்னு சொல்ற நிலைமையில இருந்தா அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசுல பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்னத்தையோ பேச்சு கிடக்குறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு, அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இரு உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்குது. அதுக்கப்புறம் விஆர் அவரு, விமல் அவர், நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, OMCல நாங்கெல்லாம் பயிற்சி எடுப்போம். அப்ப அவன் நல்லா உடலை வச்சிருப்பான். வாய்ப்பு சரியா வரல. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் 23 அடிச்சுட்டான். அதனால அதை மட்டும் சரியாகுது. உங்களுக்கு ஒரு சான்று இருக்காருங்க சார். எனக்கு எங்க அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்க ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்துல சந்திச்சோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குது அப்படின்னு உனக்கு பொறாமேடா. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டான், எந்த வயசுலயும் சாதிக்கலாம்டாங்க. அததான் எல்லாருக்கும் சொல்றேன், நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா. நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ, பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக. மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே, உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு பாருங்க. கிளி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ. எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே, தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை வந்து 2010ஆம் ஆண்டு இதை தயாரிச்சு நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறுயிர் தம்பி காரணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்க 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல்வோனும் மொழி காக்க
இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் சொல்றான்ல, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.பி. விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிக்கிற புறச்சுழல் இல்லை. அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டா அடிச்சு விரட்டல, அன்னைக்கு கச்சத்தீவை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் வந்து சுட்டு போடல. மீத்தேன் எடுப்பு நீ பூமி தாய் ஈரக்கொலை அறுக்கல, அணுவுல ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தான். இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பியா, உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா, எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில 2016ஆம் ஆண்டு நாங்க 234 சீமா வர்றாப்புல 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்ப மறுபடியும் போட போறானா தனிச்சுன்னு கேட்கிறாலும் இருக்குது. அப்ப போட்டோம். அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர் நினைச்சுக்கிங்க, அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கேன், அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு. அதனால அது ஒண்ணும் இல்ல. திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன், அவன் பிள்ளைகள் நாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாக்குல சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்துட்டு. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனை சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு. அது குப்பியில வந்து விஷத்தை ஊத்தி வச்சாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். யாரு? விஷத்தை ஊத்துனவன். வச்சு கை எடுக்கிறது எடுத்து குடிச்சிடல, சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான், உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடல. அதனாலதான் அவன் சரித்திரத்துல அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கி சண்டனில. ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல. பிரிச்சா பைத்தியக்காரா, நீ என்ன தூக்குல போட சொல்லியிருக்க, அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு, தூக்குல போடாத. ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு. அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்துல அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து நண்பர்கள் சொல்றாங்க, பகத் நீ வெளியில வா, நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு. ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேக்குறான், நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்குல போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு போடுவாங்க, பிளாக் மாஸ்க். 2 பேர் தான் எடுனவன், ஒன்னு பகத்சிங், இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணியை எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்ன. ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படியே குறி வைக்கும் போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் இடது பக்கமாக வாங்க இப்போ சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகராக்கி இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம். இப்ப என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்க அப்பா இங்க பாருங்க, எங்க அப்பா இங்க பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கேன், எங்க அப்பாவே வண்டி விட்டுறாங்க. வண்டி விட்டு அதுல வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்க திரும்பி வருது, திருப்பி எழுதி. அப்ப இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பாருக்கு. கேட்கறவங்க ஒரு மானே நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற அவன் வெற்றி கழிப்புல இருப்பான், நீ கைதட்டுறதே அவன் காதுல விழாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.